ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நேர்களே, சமீப காலமாக இந்தியாவில் திருமணம் தாண்டிய உறவு, அதனால் ஏற்படும் குடும்ப வன்முறை, கொலை உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து கொஞ்சம் அதிகமாகவே செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் இந்த திருமணம் தாண்டிய உறவுன்றது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் தற்பொழுது அதிகரித்து வருவதாக சில ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கிறது ஆஷ்லே மேடிசன் மற்றும் யூகவ் என்ற செயலி பயன்பாடு அடிப்படையிலான ஒரு சர்வே. இது வழங்கியிருக்கக்கூடிய அதிர்ச்சி ரிப்போர்ட் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் என்னென்ன? வழக்கமாக நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஆப் யூஸ் பண்ணுற காலத்துக்கு வந்துட்டோம். காதலுக்கும் ஆப் இருக்குது. ஒரு பக்கம் டிண்டர் இருக்குது, அதே மாதிரி ஹிஞ்ச் இருக்குது, அதே மாதிரி தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு கிரைண்டர் இருக்குது, இந்த மாதிரியான ஆப்புகள் இருக்குது. இது மாதிரி திருமணம் தாண்டிய உறவுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதுதான் ஆஷ்லே மேடிசன். இந்த ஆஷ்லே மேடிசன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சர்ச்சை வெடிச்சது. இவங்களோட கேட்ச் ஃப்ரேஸ் என்ன தெரியுமா? வாழ்க்கை மிக சிறியது, அதனால் இன்றே கள்ள தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் வச்சுருந்தாங்க. லைஃப் இஸ் ஷார்ட், ஹேவ் அன் அஃபேர் அப்படின்னு. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின பிறகு ஃபைண்ட் யோர் மொமெண்ட்னு சொல்லிட்டு அதை மாற்றி வெளியிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு பிரபலமான ஆஷ்லே மேடிசன் வருஷம் ஒரு ஆய்வு முடிவை வெளியிடுவாங்க. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய, அந்த பயன்பாடு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த திருமணம் தாண்டிய உறவு, அதனுடைய எண்ணிக்கை, சதவீதம் இதெல்லாம் வச்சு ஒரு சர்வே, ஒரு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அந்த மாதிரி தற்பொழுது ஆஷ்லே மேடிசன் வெளியிட்டிருக்கக்கூடிய சர்வேல நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, திருமணம் தாண்டிய உறவு இந்த விஷயத்தில் உலக அளவில் இந்தியா 8வது இடத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, ஒப்பீட்டு அளவில் இந்தியாவும் பிரேசிலும் தான் அதிக அளவில் சைன் அப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஆப் அதிக அளவில் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தியா உலக அளவில் 8ஆம் இடம்னா, இங்கே இந்தியாவில் என்ன நிலைமைறம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திருமணம் தாண்டிய உறவில் 53% இந்தியர்கள் இருப்பதாக ஒப்புக்கொண்டிருப்பதாக அந்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. மறுபடியும் சொல்கிறோம், இது அந்த செயலி பயன்பாடு அடிப்படையிலான தரவு முடிவுகள். அதாவது அந்த ஆப்பை பயன்படுத்துகிறவங்க கிட்ட எடுக்கப்பட்ட சர்வே அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த 53% இந்தியர்கள் திருமணம் தாண்டிய உறவில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தரவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த திருமணம் தாண்டிய உறவு விஷயத்தில் டாப் 10 மாவட்டங்கள், இன்ஃபேக்ட் டாப் 20 மாவட்டங்கள் விட்டுருந்தாங்க. நம்ம டாப் 10 மாவட்டங்களை பார்த்துடலாம். அந்த வகையில் ஆஷ்லே மேடிசன் செயலி பயன்பாடு அடிப்படையிலான இந்த சர்வே முடிவில் 10ஆம் இடத்தில் தெற்கு டெல்லி இருக்கிறது, 9ஆம் இடத்தில் பெங்களூரு இருக்கிறது, 8ஆம் இடத்தில் பூனே இருக்கிறது, 7ஆம் இடத்தில் கிழக்கு டெல்லி, 6ஆம் இடத்தில் டேராடூன் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னால தெரியும், தெற்கு டெல்லி, கிழக்கு டெல்லி ரெண்டுமே இதில் டாப் 10ல் அந்த 6லிருந்து 10க்குள்ளரே கவர் ஆயிடுச்சு. முதல் 5 இடங்கள் என்னன்னு பார்த்துடலாம். முதல் 5 இடங்களில் இருக்கக்கூடிய நகரங்கள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, 5வது இடத்துல தென்மேற்கு டெல்லி, 4வது இடத்துல நொய்டா, அதுவும் டெல்லியோடைய புறநகர் பகுதி, 3வது இடத்துல குருகிராம், அதுவும் டெல்லியோடைய புறநகர் பகுதி, 2வது இடத்துல மத்திய டெல்லி. ஸோ டெல்லி டாப் 10லேயே எத்தனை இடங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ரொம்பவே ஆச்சரியம் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு மட்டும் இல்லை, தேசிய அளவில் இந்த செய்தியை கவர் பண்ண தேசிய ஊடகங்கள் வெளியிட்ட அந்த தகவலின்படி ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், முதலிடத்தில் காஞ்சிபுரம் இருக்கிறது. திருமணம் தாண்டிய உறவு அதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆஷ்லே மேடிசன் ஆப், இதை பயன்பாட்டில் காஞ்சிபுரம் முதலிடமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியம் கலந்து அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாதாரண இந்த டேட்டிங் செயலியை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டிண்டரே எடுத்துக்கோங்களேன், காஞ்சிபுரமில் அந்த மாதிரியான பகுதிகளில் பெரிய அளவில் நமக்கு மேட்ச் ஆகிறதுன்றது இருக்காது. அந்த மாதிரி இடத்துல ஆஷ்லே மேடிசன் எப்படி தேசிய அளவில் முதலிடம் பிடித்தது அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே ரொம்பவே பலமாக எழுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல், இந்த ஆஷ்லே மேடிசனுடைய கடந்த ஆண்டு சர்வேயில் காஞ்சிபுரம் பிடித்திருக்கக்கூடிய இடம் என்னன்னு இப்போ பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. 2024 17வது இடம் பிடித்திருந்தது காஞ்சிபுரம். இப்போ 2025 முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. பட் ஸ்டில் இந்த தரவுகளை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா இந்த மாதிரியான விவாதத்தை, இந்த செய்திகளில் இதை பேசணுமா, இது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததான்னு கேட்கலாம். ஆனால் சமூகத்தில் கடந்த சில காலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை இதுவே பிரதிபலிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதனை சார்ந்து சமூக கட்டமைப்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியையும் ஒரு யதார்த்தத்தையும் இது உணர வைக்குதுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இதுக்கு இன்னொரு விளக்கமும் தராங்க. இப்போ இந்த பட்டியலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு அளவில் முதலிடத்துல காஞ்சிபுரம் இருக்குது. இந்திய அளவிலேயே முதலிடம் தான். தமிழ்நாட்டு அளவில் முதலிடம்னா 2வது இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டமாக திருவள்ளூர் இருக்கிறது. இந்த திருவள்ளூரும் சரி,
இங்கே காஞ்சிபுரமும் சரி, சென்னையின் புறநகர் பகுதிகள் அடங்கிய மாவட்டங்களாக இருக்கும்போது நிறைய தொழில் நிறுவனங்கள், தொழிற்பேட்டைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருப்பதுன்றதுனால நிறைய மைக்ரண்ட் பாப்புலேஷன் வராங்க. அவங்க மூலயமா கூட இந்த செயலியோட செயல்பாடு இந்த அளவு அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமும் இங்கே முன்வைக்கப்படுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சர்வே குறித்து பல கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த செயலியுடைய சர்வே முடிவுகள் குறித்து, செயலி பயன்பாடு ரீதியான சர்வே அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட செயலி பயன்பாடை வச்சு இதை சமூக பிரதிபலிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வலுவாகிறது. ஏன்னா 140 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிதர்சனம் தான் இருக்கிறது. 1 கோடி கூட முழுசாக பயன்படுத்தலை அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி நம்மளுடைய சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தரவாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அடுத்ததாக இந்த சர்வேயோட சாம்பிளிங்கோடைய மக்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாப்புலேஷன், மக்கள் தொகையை ஒப்பிடும்போது இந்த சாம்பிளிங் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை வச்சு நம்ம ஒரு முழு முடிவுக்கு வர்றதே தவறான ஒரு சர்வே தரவாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு விளக்கமும் இன்னொரு பக்கம் தரப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த சர்வேவை நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ அப்படின்றத தாண்டி சமீப காலமாக நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த திருமணம் தாண்டிய உறவு தொடர்பான விஷயங்கள், திருமண உறவில் எந்த அளவுக்கு இரு தரப்பிலும் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயங்களை ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கிறது. இதை வரும் தலைமுறையாவது திருத்தும் அளவுக்கு ஒரு நிலையை, சமூக மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்ற பாடத்தை நாம் இங்கே எடுத்துக்க வேண்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.